அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னன்னா என்னடா சொல்கிறது இந்த படத்தை பற்றி சீரியஸாக வந்துட்டு ஆக்சுவலி இந்த படத்தோடைய பிரச்சனைன்றது இந்த படத்தோடைய பிரச்சனையாக மட்டும் எனக்கு தெரில. மொத்தமாக இப்போ தமிழ் சினிமா சுற்றி இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை மாதிரி தான் எனக்கு தெரியுது. லைக் இது வந்துட்டு ஒரு ரிவ்யூ அப்படின்றத விட ஒரு ரேண்ட் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒய் பிகாஸ் லைக் நான் இந்த படத்தை என்ஜாயே பண்ண சுத்தமாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ லைக் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம். பட் என்ன சொல்கிறது நான் ஷிட் மேன் சீரியஸ்லி லைக் இந்த படத்தை எப்படி அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்கன்னே எனக்கு புரியல. ஏன்னா இது என்ன மாதிரி படம் அப்படின்னே நல்ல ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹைப்பராக எக்ஸ்ட்ரீம் கிரேஸியாக போகுது. பார்த்தா இவர் வந்துட்டு இந்த கொரியன் படம் இருக்குல்ல, அந்த கேங்ஸ்டர் த காப் அண்ட் த டெவில், அதில் நடித்த டாக்டர் டான் லீயோட இதுன்றாங்க, ஜான் விக்குன்றாங்க. அது கூட காப்பிரைட்டு வரக்கூடாதுன்ட்டு பேரெல்லாம் வேற மாற்றி வச்சு லைக் இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ அன்றைக்கி டே 1லேருந்து டே எக்ஸ் வரைக்கும் என்னென்ன எத்தனை நாள் எடுத்தாங்களோ படத்தை சும்மா கேமரா ஆன் பண்ணி இப்போ நான் புலம்பிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி புலம்பிட்டு தான் இருந்திருப்பாங்களா என்னன்னே தெரில எனக்கு சீரியஸாக. லைக் எதனா எழுதுனாங்களா இந்த படத்துக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சீரியஸாக. ஏன்னா எதுவுமே இல்லை, அஜித் சாருக்கான ட்ரிபியூட் விஷயங்கள்னு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக ஒரு மேஷப் பார்த்த மாதிரி தான் இருந்தது. தவிர அவரோட லெகசிக்கு வந்துட்டு நிஜமாகவே அவர் என்ஜாய் பண்ண ஒரு ஃபேன் பாய் பண்ண இது மாதிரியே தெரில. அண்ட் தட் இஸ் அ ப்ராப்ளம் தட் ஐ ஹாவ் நாட் ஓன்லி வித் குட் பேட் அக்லி. கிட்டத்தட்ட நான் பார்த்த எல்லா ஃபேன் பாய் படங்களுமே எனக்கு அந்த பிரச்சனையாக இருந்துச்சு. அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், இந்த டேரக்டர்ஸ் வந்துட்டு ஹொமாஜ் தர்றது அப்படின்னு ஒன்று விஷயம் பண்ணுறாங்கல்ல. இப்போ கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்துட்டு ரஜினியோடைய அர்லியர் 90s அவர் பண்ண கமர்ஷியல் படங்களுக்கு ஹொமாஜ் தரான்னு சொல்லிட்டு அதில் வர்ற மாதிரி பச்சு டைலாக் வைக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு லோகேஷ் சார் வந்துட்டு விக்ரம் பண்ணதோ, பாதிக்கு வந்துட்டு குட் பேட் அக்லி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஹாவ் ஒன்லி ஒன் திங் இன் மை மைண்ட். அவங்க வந்துட்டு டேரக்டர் நம்மக்கிட்ட வந்துட்டு தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு எங்கள் ஐடல்ஸை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும்போது எதுவும் புதுசாக பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட தாட்டே. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் அந்த பெஸ்ட்டு ஒர்க்கோடு எங்களால் சண்டை போட முடியாது. அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல ஒரு டேரக்டருக்கு, அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பர்சனலாக. ஏன்னா உங்கள் ஹீரோவை இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னால் விஜய் சார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் சப்போஸ் அப்படின்னா அவர்கிட்ட நான் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அதை வச்சு தான் படம் பண்ணுவேன். தவிர குஷி படத்துக்கு ரெஃபரன்ஸ் வைக்கணும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு 90% ஒரு 100% படத்தில் ஒரு 10% இருந்துட்டு 90% அது ஏன் படமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். பட்டு இவங்கெல்லாம் அந்த ஆசை இருக்கா என்னன்னே எனக்கு சீரியஸாக ப்ராசஸே பண்ண முடியும். பிகாஸ் ஐ என்ஜாய் மார்க் ஆண்டனி வந்துட்டு நான் கடைசியாக பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கமர்ஷியல் படங்கள் ஒன்று கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்த ஃபிலிம் மேக்கர் அஜித் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஐ நோ தெர் ஆர் கோயிங் டு பி செவரல் ரெஃபரன்சஸ் டு அஜித் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ். பட் வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் சில்வர் லைனிங்காக இருக்குது. ஸோ லைக் இதுக்கு தானடா கோட் படத்தை வந்துட்டு நீங்கள் அடிச்சிங்க. கோட்டும் எனக்கு பிடிக்கல. கோட் ஐ அப்சல்யூட்லி ஹேட்டட் தட் பீஸ் ஆஃப் ஷிட். ஓகேவா, எனக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்கல. இதுக்கும் ஐ லைக் வெங்கட் பிரபு சார், ஐ லைக் ஹிஸ் ஒர்க்ஸ். எல்லா படமே அவருக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே இல்லை. பட் பிரியாணி அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ லைக் தெம். ஓகேவா, தேர்ஸ் நோ டினைங் தட். கொஞ்சமாச்சும் நான் என்ஜாய் பண்ணேன் எல்லா படத்தையுமே. பட் கோட் என்னை என்டர்டெயின் பண்ணதை விட என்னை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணது தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லின்னு எடுத்துகிட்டு அதுதான். ஆனால் ஒரே வித்தியாசம், டு பி ஃபேர் தேர் ஆர் சம் சில்வர் லைனிங்ஸ் இந்த ஃபிலிம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்தில் என்னென்னா டேரக்டரே நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டா மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை பற்றி அவரோட இன்டர்வியூஸில். என்னென்னா பி a film that doesn't take itself so seriously அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி இப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் தேட்டரில் டெட்பூல் அண்ட் வூல்வரின் என்ஜாய் பிகாஸ் that is also very very similar to this kind of film. It's a fucking piece of shit. It's a trash. ஓகேவா, it's not a cinema, it's a Marvel mashup video. okay, this is too. அதாவது நீங்கள் குட் பேட் அக்லின்னு எடுத்துகிட்டு அதுதான் நான் சொல்கிறேன் நான் அதை. ஸோ ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த படத்தில் எப்படி அந்த செல்ஃப் அவேர் நேச்சர் அந்த படத்தை பெருசாக நம்மளை லைக் அந்த படத்துலேருந்து நம்மளை வெளியே எடுக்கலைன்னாலும் இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. லைக் டேரக்டர் அதாவது படத்துக்கான டோனை ஆதிக்கு ப்ராப்பராக செட் பண்ணிடுறாரு முதல் கொஞ்சம் நேரங்கள்லேயே, ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது இதை தாண்டி படத்தில் பாசிட்டிவ்னா எனக்கு ஃபஸ்ட்லாம் இன்டர்வல் அந்த செட் பீஸ் ஓரளவுக்கு
அந்த அந்த ஸ்டூபிடிட்டின்ற அந்த மீட்டருக்குள்ளே ஓரளவுக்கு உட்காந்துருது. அதே மாதிரி ஆப்வியஸ்லி அந்த என்னடா சீன், அந்த வாட்ஸ்அப் குரூப் சீன் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அதுவும் ஓரளவுக்கு செட் ஆச்சு. படத்தோடைய அந்த டோனுக்கு ப்ராப்பராக உக்காந்துச்சு. அந்த 2-3 சீன்ஸ் மட்டும் ப்ராப்பராக இட் சாட் வெல் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ் வந்துட்டு தலைவா தயவு செஞ்சு நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப இறச்சலாக இருந்தது. மார்க் ஆண்டனியுமே ரொம்ப லவுடான மியூசிக் தான். நாட் கோயிங் டு சே மார்க் ஆண்டனியில் வந்துட்டு ரொம்ப சட்டிலாக இருந்ததுன்ட்டு. பட் சம்திங் இன் தட் ஒர்க் ஃபார் மீ. அந்த படத்தில் வந்துட்டு அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி நிறைய ரெட்ரோ சாங்ஸ் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாலும் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரிஜினல் ஸ்கோர் தான் நிறைய இடங்கள் இருந்தது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படத்தோட டோனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரிஜினாலிட்டிக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சீரியஸாக எல்லாமே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயலாக் இருக்குது படத்தில் அப்படின்னா எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, வரலாறுக்கே எப்படி சார் வரலாறு சொல்கிறது அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குது படத்தில். சரி அதை விட்டுறலாம், அஜித் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு நம்ம வச்சு போனால் அதுக்கடுத்து ஒரு நல்ல டயலாக் ஒன்று, அருமையான டயலாக் ஒன்று இருந்துச்சு. அது என்னது, உருட்டு உருட்டு நல்லா உருட்டு, அந்த டயலாக் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, வேறு எதுவும் ஞாபகம் இல்லை இப்போ டக்குன்னு. பட் அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க, ஓகேவா. ஸோ என்னோடய ப்ராப்ளம் வந்துட்டு என்னென்னா, இதை வந்துட்டு எப்படி நான் சினிமாவை பார்க்குறது, என்னால் இதை சினிமாவே பார்க்க முடியல. ஏன்னா ஒரு படம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, சினிமா நாலேஜே இல்லாதவன்கிட்ட கூட நான் கேட்குறது என்னன்னா, என்ன ஒரு படம்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அது ஒரு ஸ்டோரின்றது ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு படத்தில். அது இந்த படத்துலையும் இருக்குது. ஒரு நல்ல பிளாட்டாக தான் பிடிச்சிருக்காரு எனக்கு. இந்த படத்தோட நிறைய பேர் வந்துட்டு என்னடா இது லியோ படத்தோட கதை மாதிரியே இருந்துச்சு, பாஷா படத்தோட கதை மாதிரியே இருக்குனாங்க. ஐ எம் ஃபைன் வித் தட். ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் ஒரு டைம்லெஸ்ஸான ஸ்டோரி லைன். ஸோ அதை வந்துட்டு திருப்பி நம்ம எத்தனை நாட்டு எடுத்து பண்ணாலும் அதுலேருந்து எதனா ஒன்று புதுசாக எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் டேரக்டர்ஸ் வந்துட்டு அந்த பிளாட்டில் கை வைக்கிறாங்க. பட் என்னென்னா அந்த மாதிரி நல்ல பிளாட்டை எடுத்துக்கிட்டு வெறும் ஸ்டார் வர்ஷிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் அவர்கள். எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில சீரியஸாக. ஏன்னா இப்போ பேட்டையில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக ஸ்டார் வர்ஷிப்பாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓரளவுக்கு கார்த்திக் சுப்புராஜோட டெரிட்டரிக்குள்ளே படம் போயிடும். பட் அது அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னுலாம் சொல்ல முடியல. என்னோடய ஒப்பீனியனில் ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் கம்பேர்ட் டு செகண்ட் ஹாஃப் இன் பேட்டை. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அந்த ஒரு பப்ளிக் ரிவ்யூ இருக்குல்ல, தலை மாசுங்க, தலை திரிக்க விட்டாருங்க தலை அப்படின்னு, அது மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக சீரியஸாக. லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் வெறும் ஏகேக்கான ஒரு ஹவு டு புட் இட் ஒரு ஃபேன் சர்வீஸ் மட்டும்தான் இருந்தது, நத்திங் மோர் தேன் தட். படத்துலேருந்து ஒரு டேக் அவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மெசேஜ் கிடையாது. டேக் அவேனா படம் பார்த்துட்டு நமக்கு என்ன புரிஞ்சுது, இப்போ டேரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி. இந்த படத்தோடைய நம்மளோட பாயிண்ட் ஆஃப் என்ன, நம்மளை நம்ம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவோம்ல ஒரு படத்துலேருந்து, இது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்ட்டு. அந்த ஒப்பீனியன் கூட ஃபார்ம் பண்ண முடியல என்னால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி என்ஜாயும் பண்ணேன் இந்த படத்தை. நிறைய இடங்களில் கைதட்டினேன், சிரித்தேன். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே அட் வாட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த டைரக்டர் அவராக உட்காந்து எஃபர்ட் போட்டு எழுதி, இல்லைன்னா அவராக க்ரியேட் பண்ண சீக்வன்சஸ் செட் பீசஸ் மூலமாக நமக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த கிக்கு கிடைக்குதா, இல்லை வேறு ஒரு டைரக்டரோட ஒர்க்கை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்களா இந்த படத்துக்கான ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது, சிம்ரன் நம்புகிறாங்களா, ஓகே வாலி படத்தோட ரெஃபரன்ஸ் படத்தில் வைக்கணும். மெட்டா மூவி பண்ணுறது தப்பு இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். பட் மெட்டா மூவியாகவே அது இருந்தாலும் மெட்டா லேயர்ன்றதை புது சப்டெக்ஸ்ட்டில் தான் நிறைய பேர் புதைச்சி வச்சுருப்பாங்க, ஓகேவா. இங்கே வெறும் மெட்டானஸ் மட்டும்தான் இருக்குது, கான்டெக்ஸ்டே மெட்டா தான், புரியுதா, வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு என்ன படத்தில் நல்லா இருந்தது, வந்துட்டேன். என்ன தான் ரைட்டிங்கில் ஒன்றுமே இல்லைனாலும் அர்ஜுன் தாஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ் சார் கண்டிப்பாக ஸோ அர்ஜுன் தாஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி நல்ல ஆக்சுவலி ஒரு நல்ல வில்லன் ரோல் கொடுத்து அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வாங்கணும்னு நல்லாயிருக்கும். அதை தாண்டி படத்தில் வேறு என்ன சொல்கிறது, படம் மேக்கிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. லைக் விஷுவலாக ஒரு மைக்கேல் பே படம் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. மைக்கேல் பே, பேஸ் லர்மன் படங்கள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். ஸோ அந்த வகையில் ஆதிக் அவர்களை பேஸ் லர்மன் ஆஃப் தமிழ் சினிமான்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அசிங்க்ரனைஸ்டு விஷயங்களில் அவர் பிஹெச்டி பண்ணவராக இருக்கார். சரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ஒரு ஒரு ரொம்ப பாஷான ஒரு க்ரூசரை நீங்கள் காட்டுறீங்க, அதில் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம புதுவாக தமிழ் சினிமாவில் ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும்,
ஒரு பாப் சாங்கோ இல்லை ஒரு ராக் சாங்கோ போட்டு விட்ருவாங்க, ஓகேவா. ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இளையராஜா பாட்டு ஓடிட்டுருக்கு, ஒத்த ரூபா தரங்க பாட்டு. ஸோ அந்த மாதிரி அசைன்க்ரனைஸ்டான விஷயங்கள், இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து இட் கேன் ஒர்க் இன் பார்ட்ஸ், ஓகேவா. அதே மாதிரி வந்துட்டு சகலகலா வல்லவன் பாட்டை வந்துட்டு ப்ளே பண்ண விட்டுட்டு அந்த பாட்டோட ரிதம்க்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறதுலாம் நிஜமாவே ஜென்யூன்லி இட்ஸ் அ கிரேட் ஐடியா. ஆனால் அந்த மாதிரி நல்ல சீன்ஸ் படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா. மித்த நேரங்கள் வந்துட்டு ஏகே யாரை தெரியுமா, ஏகே வந்து ஒரு ரெட் ட்ராகன், ஏகே வந்து மூச்சிலேயே முடிச்சிடுவார், பேச்சிலேயே புண்ணாக்கிடுவார் அப்படின்ற மாதிரி ஆன டைலாக்ஸ் தான் இருக்குது. பில்டப் டைலாக்ஸ், சர்ஃபேஸ் லெவலில் ஹீரோஸ்க்கு சொம்பு தூக்குற டைலாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, இதனால தான் நான் கேஜிஎஃப்பில் பார்த்து ரசித்தேன் அப்படின்னா, கேஜிஎஃப்பில் அந்த மாதிரியான டைலாக்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் பே ஆஃப் இருந்தது, ஓகேவா. இந்த படத்துக்கும் பே ஆஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது. செட்டப்பில் ஒரு விஷயம் இருந்தால் பே ஆஃபில் வேறு விஷயம் இருக்கும். அதாவது துப்பாக்கி வேலை செய்யல பார்த்திபன்றது மட்டுமே ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காரு சீரியஸாக. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னா அது படம் பார்த்த எஃபெக்ட். ஸோ அப்படி தான் இருக்குது. தாண்டி வேறு என்ன சொல்கிறது. ஓகே, அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ஒப்பீனியன்லாம் மேட்றாங்க, சொல்லுங்கள். எவனா கேட்க போகிறாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா கோட்டுக்காக வந்து கடிக்காதீங்க அனில்ஸ், ஓகேவா. ஏன்னா கோட் குப்பை தான், நான் ஒத்துக்கிறேன். கோட் நல்லா இல்லை, ஐ ஹேட்டட் த ஃபிலிம், ஓகேவா. ஸோ வந்துட்டு நீங்களும் ஈக்குவலி பிரெயின் ராட்டாக தான் இருக்கீங்க. இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் நம்ம அப்படின்னா, ரசிகர்களாக இருக்கவங்க எல்லாருமே முட்டாள்கள் தான் என்னோட ஒப்பீனியனில், ஓகேவா. எப்போ நீ வந்துட்டு ஒரு தனிநபர் வழிபாடு அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே நீ போயிட்டியோ அப்போவே நீ வந்துட்டு எதையுமே ரசிக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்ட அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னேன் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஆமாம் பிடிக்கும், ஆனால் நான் வந்துட்டு இப்போ நாளைக்கே அவர் வந்து ஒரு சுமாரான படம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த படத்தை கழுவி தான் ஊற்றுவேன், ஓகேவா. ஏன்னா அவர் கடந்த 5 வருஷமாக சுமார் படங்கள் தான் கொடுத்துட்ருக்காரு. மாஸ்டருக்கு அப்புறம் ஒரு நிஜமாகவே ஜென்யூன்லி குட் ஃபிலிம் தரல, ஓகேவா. இப்போ ஏகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை எனக்கு பிடிச்சிருந்தது, அண்ட் ஐ லைக் பார்ட்ஸ் ஆஃப் துணிவு, ஓகேவா. பட் அதை தாண்டி அவரும் பெருசாக நல்ல படங்கள் தரலை, ஓகேவா. த திங் இஸ் வந்து சிம்பிளி புட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைக் நீ வந்து ஒரு அணில்ரா வயிற்றுச்சலில் பேசுகிற கதறு, இன்னும் நல்லா கதறு, அதெல்லாம் கிடையாது. கோட் படம் வந்தப்போ இஃப் ஐ ஹேட் திஸ் சேனல் ஈவன் தென் ஐ வுட் ஹவ் புட் ரோஸ் ஃபார் கோட், ஓகேவா. கோட்டுக்கும் நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். இப்போ என்கிட்ட ஒரு சேனல் இருக்குது, ஸோ ஏதோ சொல்லணும். ஏன்னா ரொம்ப லைக் ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் ஏகே ஃபேன்ஸ் ஆக்சுவலாக. பிகாஸ் எவ்வளோ கீழ்மட்டமாக போய் அவங்களை என்டர்டெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா இப்போது நீங்கள் அஜித் சாரோட சிச்சுவேஷன் வந்து யோசிச்சு பாருங்களேன். அவருக்கே தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம வந்து ஒரு 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 மீட்டரில் இருக்கோம், நம்ம ஒரு வேவ் லென்த்தில் இருக்கோம், அந்த வேவ் லென்த்தில் தான் இவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு திங் அவருக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக்காக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதெல்லாத்தையுமே அவர் பண்ணியிருப்பார். எனக்கு வந்து இந்த படத்தை அவர் ஜாலியாக பண்ணியிருக்காரு, ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கார் படத்தில், படம் த்ரோட்டாக நல்லா ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்க முடியல. இன்ஃபேக்ட் இப்போயுமே அவர் கண்ணை பார்த்தா எனக்கு டயர்டாக தான் இருக்குது. இது எனக்கு அதனாலே வந்துட்டு அப்பப்போ தோன்றது, விஜய் ரிட்டையர் ஆனது வந்துட்டு என்னால் எப்படி ப்ராசஸ் பண்ணதில்லை. ஆக்சுவலி நான் எப்படி பார்த்தா அஜித் சார் தான் ரிட்டையர் ஆகிருக்கணும். ஏன்னா முன்ன இருந்த ஒரு ஃபயரே இல்லை அவர் கண்ணில். அது ஏன்னு எனக்கு தெரில, எனக்கு மட்டும்தான் அப்படியா ஒரு மாதிரி பொழுதுமே ஒரு ஒரு நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேட்டிருக்கேன் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் கிட்டேருந்து. எனக்கு அதை கேட்கும்போது நிஜமாக அந்த மனுஷனை பார்க்கும்போது பாவமாக தான் இருந்தது. என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்காப்புல. அந்த டயர்ட்னஸ் வந்துட்டு இட் டஸ் லைக் சல்மான் சார் மாதிரி அவர் செக் அவுட்டாக இல்லை டோட்டலாக. தி திங் இஸ் அவர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த டயர்ட்னஸ் இருந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குட் பேட் அக்லி பற்றி என்னுடைய ஒப்பீனியன்றது வந்து அஜித்தை பிடிச்சா போய் பாருங்கள். பை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு வர்றப்போ எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு அவன் நல்லா கமர்ஷியல் படத்தை எதிர்பார்த்து போனான், பட் வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஒப்பீனியன் வைக்கிறீங்க, ஒரு ஃபேன் முன்னாடி இல்லை ஒரு கண்ணி முன்னாடி இந்த மாதிரி ஒப்பீனியன் வைக்கிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க படத்துக்கு பேசாமல் எஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகலாமேடா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் ஃபேன்ஸுக்காக எடுக்கிற படம், ஃபேன்ஸ் தான் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்கிறப்போ எனக்கு தோன்றது அதுதான். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு படத்துக்கு யூ/ஏ அப்படின்னு 3 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதில் யூ/ஏல 16+, 7+ நம்ம கொண்டு வந்துட்டாங்க. ஸோ
அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி யூபார் ஏ இந்த மாதிரி எஸ்ன்னு ஒரு சர்டிஃபிகேட் ஆக்சுவலி இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எஸ்ன்ற சர்டிஃபிகேட் சிலருக்கு மட்டும், இவங்களுக்கு மட்டுமான ஒரு படம். இப்போ டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு படம் போட்டால் எஸ் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இப்போலாம் அந்த மாதிரி படம் எதுவும் வரதில்லை, ஸோ அதெல்லாம் போகிறதில்ல. அந்த சர்டிஃபிகேஷனோட வர்ற மாதிரி பார்த்துக்க அந்த டைரக்டர்ஸ் சைட்லேருந்து நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா இப்போ நான் என்ன மாதிரி கோட் அண்ட் கோட் புளுத்திஸ் வந்துட்டு பேச மாட்டாங்க இல்லையா படத்தை பற்றி. ஸோ அவ்வளோதான், படத்தை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பிரியா வாரியருக்காக